சாய் குக்கிங் டைம் சேனலில் ஜவ்வரிசி அல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதால் ஒரு டம்ளர் மாவு ஜவ்வரிசி, இதிலே 2 ஏலக்காயும் போட்டுக்கிட்டேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்பவும் நைஸாக இல்லை, இல்லை குறைன்னு தான் இருக்கும். இது கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு 2.5 டம்ளர் ஊற்றிருக்காங்க. ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் நைஸாக இருந்தாலும் 2 போதும், கொஞ்சம் குறைன்னு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். எதால் அளந்தமோ அதாலே ஒரே ஒரு இதுதான். ஒரு டம்ளரில் எடுத்தோன்னா அதே டம்ளரில் சர்க்கரை நிறையா போட்டிருக்கோம். இனிப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கோம். ரொம்ப இனிப்பாக தகட்டும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுலேயே முந்திரி பருப்புலாம் வறுத்து அந்த தண்ணியிலே போட்டுட்டா அதனால் வெள்ளை வெள்ளையாக பாருங்க. நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டோம்னா உங்களுக்கு நல்லா சுருண்டு வரும். இது பாருங்கள், நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த தட்டில் இதில் ஊற்றிடுறேன். ஒரு மணி நேரம் ஆகுங்க. போட்டா 1 மணி நேரம் ஆகுங்க. நல்லா கெட்டியாக ஆகி நம்ம ஸ்லைஸ் போடுறதுக்கு நெய்யை தடவி இதில் ஊற்றி விட்டுட்டேன். நல்லா ஆறட்டும். அவ்வளோதாங்க. இதே போல் ஜவ்வரிசி அல்வா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி, 2.5 கப்பு நான் ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் ஜவ்வரிசின்னா அதை பொடிச்சிக்கங்க. 5 ஏலக்காயை போட்டு அடிச்சிக்கங்க. 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இந்த பொடிச்சதை தூக்கி அதில் கொட்டி நல்லா வெந்த உடனே சர்க்கரை போடுங்க. 1.25 டம்ளர் போட்டிருக்கேன். நான் 1 போட்டேன் பத்தலை, அப்புறம் 1/4 டம்ளர் சேர்த்து போட்டிருக்கேன். அதிலே தான் முந்திரி பருப்பே நம்ம வறுத்து போட்டுட்டோம், அதனால் அப்புறம் போட தேவையில்லை. மேலே ஃபுட் கலரும் அந்த தண்ணியிலே போட்டுடுங்க. இதே போல் செஞ்சு நெய் கொஞ்சம் இறக்குறப்ப ஊற்றி தட்டில் நெய்யை தடவி ஊற்றி விடுங்க. இது நேரம் கழிச்சு ஆற வச்சுன்னா ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.